வீட்டு குழம்பு மிளகாய் தூள் அரைச்சாச்சு. அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சத்து மாவும் அரைச்சிருக்கோம். பச்சரிசி மாவு மொத்தமாக ரைஸ் மில்லில் போய் அரைச்சிட்டு வந்திருக்கோம். இதில் வந்து ஒரு 11 வகை தானியங்கள்லாம் போட்டு சத்து மாவு ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி போட்டு அரைச்சிக்கலாம். நாங்கள் முதல்ல அரைக்கும் போது சிறுதானியங்கள் இன்னும் நிறைய வேறு வகையெல்லாம் போட்டு அரைச்சிருந்தோம். அதில் கஞ்சிலாம் காய்ச்சி குடிக்க சூப்பராக இருந்தது. இந்த டைம் வந்து என்னென்ன போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளைக்கடலை, கோதுமை, அதுக்கப்புறம் சோயா, பச்சை பருப்பு, கம்பு, கேழ்வரகு, பாதாம், முந்திரி, பச்சரிசி 2 வகை உளுந்து போட்டோம். கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து. இந்த டைம் நாங்கள் மெயினாக தோசை மாதிரி ரெடி பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம், ஸ்வீட் தோசை கூட சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த பொருட்கள்லாம் போட்டிருந்தோம். கஞ்சி குடிக்கணும்னா இதில் கொஞ்சம் டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா மெயினாக தோசை ஊற்றுறதுக்கு தான் நாங்கள் இந்த மாதிரி போட்டிருக்கோம். வீட்டு குழம்பு மிளகாய் தூள் என்னென்ன எவ்வளோ அளவு போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு முன்னாடியே வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். சத்து மாவுக்குமே கஞ்சிக்கு எப்படி சத்து மாவு செய்கிறது சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் செஞ்சுருந்தோம். அந்த வீடியோவுமே போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா அரிசி மாவு ரெடி பண்ணுறதுக்கு எப்போவுமே அம்மா மிக்சிலே கொஞ்சமாக தேவையானதுக்கு பண்ணிப்பாங்க. பட் இந்த டைம் நிறைய அரிசியை மொத்தமாக அரைச்சிக்கலாம், இடியாப்பம், கொழுக்கட்டை அந்த மாதிரிலாம் நிறைய செய்யலான்னு சொல்லிட்டு கொழுக்கட்டிலே நிறைய வெரைட்டிஸ்லாம் செய்வாங்க அப்பப்போ. அதனால் மொத்தமாக அரைச்சிட்டு வந்துட்டோம். பாதாம், முந்திரி லேட்டாக தான் வாங்கி போட்டோம். அதுக்கு முன்னாடியே நல்லா ரொம்ப நாள் வெயிலில் காய வச்சிட்டோம். இது எல்லாமே ரொம்ப நாள் நல்லா காஞ்சுது. அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும், பூச்சிலாம் வராது. வேணும்னா சில பேர் வறுத்துக்கிறாங்க, நாங்கள் வறுக்காமலே அரைச்சிட்டோம். மெயினாக என்னோடய சிஸ்டர் வந்து இந்த பாதாம், முந்திரி, அதுக்கப்புறம் கடலை வேக வச்சு சாப்பிட்றது, பாசி பருப்பு எதுவுமே என்னோடய தங்கச்சி சாப்பிட மாட்டா. அவளுக்காகவே இந்த மாதிரி சத்து மாவு மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பாதாம், முந்திரி கொஞ்சமாக இருக்குது, ஆனால் இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் போடுறாங்கன்னு பார்க்குறீங்களா? காக்காலாம் வந்து சும்மாவே இருக்காது. நம்ம இது மாதிரி வச்சாலுமே பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துட்டே இருக்கணும். முந்திரி பாதாம் மட்டும் காய வச்சு எடுத்து வர வரலையும் கொஞ்சம் கேப் விட்டாலே போதும், காக்கா வந்து சாப்பிட்ரும். அந்த மாதிரி தான் ஒரு டைம் முந்திரி எல்லாமே முழு முந்திரி, சூப்பரான முந்திரியே காக்கா சாப்பிட்டுடுச்சு. காக்கான்னு தான் சொல்கிறேன், மாடியில் வச்சுருந்தோம். காக்காவா புறாவான்னு தெரில, அந்த மாதிரி சாப்பிட்டுடுச்சு. ஆனால் நாங்கள் போய் பார்க்கும்போது அங்கே காக்கா தான் உட்காந்து பறந்துட்டு இருந்துச்சு. நீங்களும் அந்த மாதிரி பார்த்து வைங்க, பக்கத்தில் இருந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் நம்ம வச்சா பார்த்து தான் எடுத்துகிட்டு வரணும்னு. தெரியாதவங்க இருந்தீங்கன்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, நான் இதை சொல்கிறேனே. எல்லாமே நல்லா ரொம்ப நாள் காய வச்சதுக்கு அப்புறமா ஒரு நாள் எடுத்துகிட்டு போய் அப்போ ரைஸ் மில்லில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், அரைச்ச வீடியோஸ்லாம் வரும். மிளகாய் தூள், சத்து மாவு தான் இந்த பெரிய பாக்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து அரிசி மாவு. இது எல்லாமே நல்லா கொஞ்சம் நேரம் அரைச்சதுமே நம்ம அந்த ஹீட்லாம் போகணும்ல, அதனால் அதில் கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து உள்ளே வச்சாச்சு. அப்புறம் பாருங்கள், ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க வரும்போது. கொய்யாக்காய், ஆப்பிள், வாழைப்பழம், லெமன், மாம்பழம், அப்புறம் அப்பளம். ரொம்ப நாளாக அப்பளம் செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு வத்த குழம்புலாம் வைக்கிறதுக்கு காம்பினேஷன் நல்லா இருக்கணும், அதுவும் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் வெத்தலை பாக்கு இதெல்லாமே அப்பா வாங்கிட்டு வந்துட்டாங்க வரும்போது. சத்து மாவு எப்பவுமே அரைக்கிறீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன போட்டு அரைக்கணும் அந்த மாதிரி தேவையானதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். முதல்ல நாங்கள் அரைக்கும் போது கம்பு, சாமை, வரகு, திணை அந்த மாதிரி சிறுதானியம்லாம் நிறைய போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சத்து மாவு கஞ்சி குடிக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நம்ம கேழ்வரகு கஞ்சி கூழ் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நம்மளுக்கு பிடிக்காத மாதிரிலாம் இருக்குது, டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டைம் நாங்கள் கஞ்சிக்கு பண்ணாமல் கொஞ்சம் தோசை மாதிரி ஊற்றி பண்ணுற மாதிரி உளுந்துலாம் நிறைய போட்டிருந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணுறதுல வந்து சப்பாத்தி, நூடுல்ஸ், அதுக்கப்புறம் கஞ்சி, நம்மளுக்கு என்னென்ன தேவையோ தோசை அந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக அதை ரெடி பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னருக்குலாம் ஒரே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.